அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, வணிக சமையல் எரிவாயு ஒதுக்கீடு அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ம். இந்த எல்பிஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தோம். ஈரான் ஓட தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கனால, இந்தியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்பிஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருக்கு. ம். அதுல கவர்ன்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப் இனிஷியலா எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எல்பிஜி சிலிண்டரோட அவைலபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட்டு மக்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்கான அவைலபிலிட்டிய ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, வணிக சமையல் எரிவாயு வந்து கம்மியா கமர்ஷியல் சிலிண்டர்ஸ வந்து கம்மியா தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஹவுஸ் ஹோல்டுக்கான சிலிண்டர்ஸ் தான் அதிகமான டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா? இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கேஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாவே. அண்ட் தென் ஈரான்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ்ல இருந்து நமக்கு இந்தியன் பிளாக்டு ஷிப்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்தியா கொடி இருக்கக்கூடிய கப்பல்கள வந்து அனுமதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தி, இந்த நம்ம கப்பல மட்டும் கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாரி பேச்சுவார்த்தைய நடத்தி, அத சக்சஸ்ஃபுல்லா நெகோஷியேட் பண்ணி கப்பல்கள வர வச்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். அதனால இப்போ இன்னும் ஆல்ரெடி நம்மகிட்ட நல்ல ஸ்டாக் இருக்கு. இப்ப கப்பல்கள் வர ஆரம்பிச்சுட்டனால, மறுபடியும் ஒரு நார்மல் நிலைமைக்கு நம்ப போகறதுக்கான ஒரு பிகினிங்க நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதனால தான் இப்ப கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வணிக சமையலுக்கான அந்த சிலிண்டர்கள் ஒதுக்கீடு அப்படிங்கிறத அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் கீழ வருது. சரிங்களா? 1955ல வந்திருக்கும் எசென்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் அப்படிங்கிறது. அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸையும் வந்து இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்பால் ரிலேட்டடா ஒண்ணு பார்க்கிறோம். என்னன்னா, ஆசிய மகளிர் கால்பந்து ஜப்பான் சாம்பியன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஏசியன் விமென் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துச்சு. எங்க நடந்துச்சு அப்படின்னா, ஆஸ்திரேலியால வந்து நடந்துச்சு. ஓகேவா? அந்த டோர்னமெண்ட்ல யார் வின் பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பான் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்திய தெரிஞ்சுக்கோங்க. சரியா? மத்தபடி இன்னைக்கு செய்தித்தாள்ல பெரிய அளவுல செய்திகள் இல்ல. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.